அப்ரஹாம், 4வது வாரத்திற்குள் நுழைந்துள்ள ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போரானது தற்போது உச்சக்கட்டத்தை எட்டப் போகிறதோ என்ற அச்சம் தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திலுமே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஈரான் எரிந்த 2 ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய அந்த அயன் டோம் என்ற இரும்பு திரை இருக்கிறது. அதை தாண்டி கிட்டத்தட்ட அது எந்த ஒரு பொருள் உள்நோக்கி வந்தாலும் அதை வானிலேயே இடைமறித்து அழித்துவிடக்கூடிய அந்த இரும்பு டோம் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வைத்திருக்கிறது, தடுப்பு ஏவுகணைகளை. அந்த ஏவுகணைகளுக்கெல்லாம் போக்கு காட்டி 2 ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய 2 முக்கிய நகரங்கள், தெற்கு பகுதியில் உள்ள 2 முக்கிய நகரங்கள் மீது விழுந்திருக்கின்றன. ஒன்று டயமோனா என்ற நகரம், இன்னொன்று அராத், ARAD என்று அழைக்கிற அராத் என்ற நகரம், இன்னொன்று டைமோனா, DIMONA, டைமோனா என்ற நகரம். இந்த 2 நகரங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் என்றால், குறிப்பாக இந்த டைமோனா நகரம் என்பது அணு உலை, இஸ்ரேலுடைய அணு உலை இருக்கின்ற இடம். அணு உலை என்பது மிக முக்கியமானது. நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், நெகேவ் அணு உலை ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கின்ற இடம் தான் இந்த டைமோனா நகரம். அங்கே நெகேவ் பாலைவனம் இருக்கிறது. நெகேவ் பாலைவனத்தில் தான் அந்த அணு உலை அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக பாதுகாப்பான இடம். அந்த இடத்தின் அருகில் இந்த ஏவுகணை ஒன்று விழுந்திருக்கிறது. அதே போன்று அராத் நகரிலும் ஒரு ஏவுகணை விழுந்திருக்கிறது. ஏவுகணையின் விழுந்ததன் காரணமாக பல கட்டிடங்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பல காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அந்த அணு உலை அருகே விழுந்ததால் எல்லோருமே பதற்றமானார்கள். அணு உலை அருகே விழுந்து விட்டது என்று மிகப்பெரிய பதற்றம் வந்துவிட்டது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமராக இருக்கும் நெத்தன்யாகு, அவர் தன்னுடைய பேட்டியிலேயே என்ன தெரிவித்தார் என்றால், இட் இஸ் a difficult evening. அவருடைய ஒரே சொல்லிலே முடித்து விட்டார். என்ன நடந்த கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பிய போது ஊடகவியலாளர்களை பார்த்து இட் இஸ் a difficult evening என்ற வகையிலே, வெரி டிஃபிகல்ட் ஈவினிங் ஃபார் அஸ் என்ற வகையில் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் தற்போது நமக்கு இதனால் அணு உலையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ, கதிர்வீச்சு வெளியே வந்திருக்குமோ என்ற அச்ச உணர்வு நாடு முழுவதுமே காணப்பட்டது இஸ்ரேலிலே. ஆனால் தற்போது சர்வதேச அணுசக்தி முகமை, அதாவது IAEA என்று அழைக்கப்படுகின்ற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவர்கள் தற்போது அங்கு அபாயகரமாக எந்த கதிர்வீச்சும் இல்லை, அணு உலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று உறுதி செய்திருக்கிறது. அதே போன்று அபாய அளவினை மீறி எந்த கதிர்வீச்சுமே இல்லை, அதனால் அச்சப்பட தேவையில்லை என அதிகாரப்பூர்வமாக தற்போது அந்த IAEA என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச அணுசக்தி முகமை அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்திருக்கிறது. எனவே அந்த அச்ச உணர்வு இல்லை. இதனால் கட்டும் கோபம் அடைந்திருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது 48 மணி நேரம் கெடு வைத்திருக்கிறார். அதாவது ஈரான் உடனடியாக அந்த ஓர்முஸ் ஜலசந்தியை திறந்து விட வேண்டும், அந்த நீரிணையை திறக்க வேண்டும், அனைத்து கப்பல்களையும் செலுத்த அனுமதிக்க வேண்டும். அதே போன்று ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடைகளையும் நாங்கள் தற்போது சிறிது தளர்த்திருக்கிறோம். எனவே ஈரான் உடனடியாக ஓர்முஸ் ஜலசந்தியை திறந்து விட வேண்டும். இல்லை என்றால் 48 மணி நேரத்தில், அதாவது திங்கட்கிழமை மாலைக்குள் திறந்து விட வேண்டும். இல்லை என்றால் ஈரானில் உள்ள மின்சக்தி நிலையங்கள், அதாவது இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற அனைத்து நிலையங்களையும் நாங்கள் அழித்து விடுவோம், அழித்து ஈரானை இருளில் நிரந்தரமாக மூழ்கடித்து விடுவோம் என பகிரங்கமாக ஒரு கொக்கரித்திருக்கிறார். எச்சரிக்கை என்ற வகையில் விட கொக்கரிப்பு என்றே கூறலாம். எனவே இது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என தெரிகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானும் என்ன சொல்லியிருக்கிறது, எங்கள் நாட்டிற்குள் உங்களுடைய தரைப்படை ஏதேனும் வந்தால் இந்த தரைப்படை வீரர்களுடைய உடல்களை கூட நீங்கள் திரும்பி எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்குதலை கொடுப்போம். அமெரிக்கா இதுவரை இது போன்ற தாக்குதலை சந்தித்ததில்லை என்ற வகையிலே மறக்க முடியாத ஒரு கெடு அனுபவத்தை கொடுப்போம் என்ற வகையிலே ஈரானும் பதிலடி கொடுத்திருக்கிறது. எதற்கும் தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே 2 ஏவுகணைகள் ஈரானுக்குள் சென்று அதாவது இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது. அடுத்து உங்கள் நகரங்களையும் நாங்கள் தாக்குவோம், உங்களுக்கு ஆதரவாக பேசும் நகரங்களையும் தாக்குவோம். நேற்று கூட டிகாடியோ கார்சியா என்ற இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஈரானில் இருந்து 2000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. அதற்கும் தற்போது போர் நடக்கும் இடத்திற்கும் சம்பந்தமே இல்லை, இது எங்கேயோ இருக்கிறது. ஆனால் அந்த தீவுக்கு ஈரானில் இருந்து ஒரு ஏவுகணை அனுப்பப்பட்டு, அந்த தீவின் முக்கியத்துவம் தான் இந்த டிகோ கார்சியா தீவினுடைய முக்கியத்துவம் என்றால், அமெரிக்காவுடைய விமானப்படை தளம், அதே போன்று இங்கிலாந்தினுடைய விமானப்படை தளம், இந்த 2 நாடுகளுடைய விமானப்படை தளம் முக்கியமான ஒரு ஆர்மி கேம்ப்ஸ், அதாவது விமானப்படையினுடைய ராணுவ அணிவகுப்பு அணிகளே அங்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு ஈரானுடைய ஏவுகணை சென்றிருக்கு என்ற பொழுது
ஈரானுடைய தாக்குதல் வலிமை என்ன என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே வாலாட்டாதீர்கள், வாலாட்டினால் உங்களுக்கு ஆதரவாக வரும் நகரங்களை எல்லாம் நாங்கள் குறிவைப்போம் என ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது இதிலே மிக முக்கியமாக இந்த டைமோனா நகரம் குறித்து நாம் சொல்ல வேண்டும். டைமோனா நகரத்தை லிட்டில் இந்தியா என்றே கூறுவார்கள். ஏன் லிட்டில் இந்தியா என்று அழைக்கிறார்கள் என்றால், அங்கு இந்தியாவிலிருந்து சென்று அங்கு நிரந்தர குடிகளாக மாறிய பலர் இருக்கிறார்கள். அதாவது இந்தியாவினுடைய மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கின்ற பல யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த யூதர்கள் எல்லாம் அங்கு சென்று குடிவாசிகளாக மாறி இருக்கிறார்கள். அங்கு குடியிருப்புவாசிகளாக மாறி இருக்கிறார்கள். நீண்ட காலம், இப்பொழுதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே, 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு சென்று விட்டார்கள். எனவே இந்தியாவிலிருந்து நிறைய பேர் சென்றிருக்கிறார். மகாராஷ்டிராவிலிருந்து சென்ற யூதர்கள் எல்லாம் அங்குதான் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அதை லிட்டில் இந்தியா என்றுதான் அழைப்பார்கள். அதாவது இஸ்ரேலில் உள்ள லிட்டில் இந்தியா எது என்று கேட்டால் டைமோனா தீவு, டைமோனா நகரம் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமாக இந்தியர்கள் நிறைய பேர் வசிக்கின்ற இடம். ஆனால் தற்போது வரை நமக்கு கிடைத்த தகவல், அந்த ஏவுகணை தாக்குதலில் சில கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். யாரும் உயிரிழக்கவில்லை, யாருக்கும் பெரிய பாதிப்பில்லை என்றும் காயம் மட்டும் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல் தான் இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் இஸ்ரேலும் தற்போது கடுமையான தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது. அமெரிக்காவும் ஒரு பக்கத்திலே தாக்குதலுக்கு தயாராகிறது. ஈரானும் பதிலடிக்கு தயாராகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தற்போது அந்த 4வது வாரத்தில் நுழைந்துள்ள இந்த போரினுடைய உச்ச கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கோம் என்று தெரிகிறது. ஓரிரு நாளில் ஏதோ ஒரு முடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் போரின் காரணமாகத்தான் இந்த முடிவு ஏற்படுமோ என்ற சூழல் தான் தற்போது இருக்கிறது. ஆனால் இந்த போர் நடப்பதால் உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை, யதார்த்தமாக இருக்கிறது. இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உலக நாடு தலைவர்கள் உடனடியாக முயற்சியில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பக்கம் அதிகம் எழுந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் அமெரிக்காவில் அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஈரானும் தற்போது பேச்சுக்கு தயார் என்று கூறியிருக்கிறார். சமரச பேச்சுக்கு நாங்கள் தயார் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் நிபந்தனைகள் இருக்காத பேச்சாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது எப்படி போகும் என தெரியவில்லை. எனவே அடுத்த 48 மணி நேரம், அதாவது நாளை மாலைக்குள் கெடு முடிந்துவிடும் அமெரிக்கா என்ற கெடு. ஆனால் செவ்வாய் மதியத்திற்குள்ளாக, நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை மதியத்திற்குள்ளாக ஏதேனும் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுவும் போர் இல்லாத அமைதி தீர்வாக, சமரச தீர்வாக இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அடுத்த 48 மணி நேரம் மிக மிக முக்கியமானது என்றே தெரிகிறது. ஆபிரகாம்.